பிரமாணிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 16, 17. சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ என்பவர் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலோ நாங்கள் உம்முடைய தேவர்களை ஆராதனை செய்வதில்லை. நீர் நிறுத்தின போர் சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்று ராஜாவுக்கு தெரிவிக்க கிடையாது. அல்லேலூயா. பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு, கண்ணீர் இருக்கு, கவலை இருக்கு, நெருக்கங்கள் இருக்கு, எல்லாமே இருக்குதான், உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இங்கே சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோன்ற 3 பேர் சொல்கிறாங்க, நீர் வைத்த இந்த பொற்சிலை நீங்கள் வச்சிங்க தெரியுமா, ஒரு சிலை, இதை ஆராதிக்கணும்னு சொன்னீங்க தெரியுமா, இந்த தைரியம் உங்களுக்கும் எனக்கும் வேண்டும். அல்லேலூயா. இங்கே ராஜாவை பார்த்து எப்படி தெரியுமா சொல்லணும், ராஜாவே, ஆண்டவரே, கடவுளே, எங்களை பாருங்கப்பான்னு ராஜாவை நோக்கி கூப்பிடணும். ராஜாவை பேர் சொல்லி என்ன பண்ணக்கூடாது, கூப்பிடக்கூடாது. ரூல்ஸ் படி ராஜாவை பேர் சொல்லி கூப்பிட்டா அவன் அங்கேயே என்ன பண்ணணும், சாகடிக்கணும். ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். விசுவாச வார்த்தை. அல்லேலுயா, அல்லேலுயா. நான் ஆராதிக்கிற தேவன் என்னை இந்த பிரச்சனையிலிருந்து மாற்றுவாங்க. நான் ஆராதிக்கிற தேவன் என்னை இந்த நெருக்கத்திலிருந்து மாற்றுவாங்க. நான் ஆராதிக்கிற தேவன் எல்லா சூழ்நிலையிலும் மாற்றுவாங்க. என்னுடைய பிரச்சனைகளை மாற்றுவாங்க, என் நெருக்கத்தை மாற்றுவாங்க, என் கண்ணீரை மாற்றுவாங்க, என் கவலையை மாற்றுவாங்க. ஏன் தெரியுமா, நான் ஆராதிக்கிற என் இயேசு என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா.